ஓபிஎஸ் வேற திடீர்னு இப்ப வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நான் சேர்றேன், அமித்ஷாவே எனக்கு சொன்னாரு, எல்லாரும் சேரணும்னு சொன்னாரு, அதை இபிஎஸ் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றாரு. அமித்ஷா எப்ப சொன்னாரு? அதை ஓபிஎஸ் தான் சொல்லணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, சொல்லுங்க. 2021 சொன்னார். சரி, அதை இன்னைக்கு சுட்டி காட்டி சொல்றாரு சார். திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கே மாற்றல. அவர் நான் வந்து 100 முறை சொல்லியிருக்கேன். ம். அவர் வந்து அதிமுக கரை ஓட்டி இருக்கணும்னு விரும்புற ஒரு மனிதர். அவருக்கு அதுல வேற சிந்தனையே கிடையாது. ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் அவருக்கு வந்து கரவேட்டி இருக்கணும். ம். அவருக்கு வந்து எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர், ஜெயலலிதாவால வளர்த்தெடுக்கப்பட்டவர், 3 முறை முதலமைச்சர் பதவி வரைக்கும் வந்தவர். அவருக்கு இந்த முழுக்க கூட இந்த கட்சியும் தெரியும். அதனால அவருக்கு இந்த கட்சி தவிர வேற சிந்தனை கிடையாது. ஆனால் இடையில 100 நடந்திருக்கலாம். நான் வந்து திரும்ப கட்சியில் சேருவோம் அவர் பல முறை இருக்கு, மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. திரு டிடி வந்து நான் தனி கட்சி கண்டு போயிட்டேன், புரியுங்களா? எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. அப்படி ஒரு நாளும் சொல்லியே. அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பு, இப்படிதான் திருப்பி திருப்பி அதிமுகக்குள்ளே ஒரு கட்சி போடக்கூடாது, கரை போடக்கூடாது, லெட்டர் போடக்கூடாது எல்லாம் சொன்ன பிறகும் அப்படியே தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்ல, அங்கேயே தான் இருக்காரு. ஆனால் பிஜேபிக்கான நட்பை பேணிக்கொண்டே இருக்கிறார், நட்பை அப்படியே வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பிஜேபி தான் அவருக்கு எல்லாமுமாவே தெரியுது. டெல்லி தேர்தலில் மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா பிஜேபியை பிடிச்சிருக்குன்னு அர்த்தங்கிற வார்த்தையை திரு இபிஎஸ் பயன்படுத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவர் பிஜேபி கூட இருக்காரா? ஆனா அதை விட எக்ஸ்ட்ரீமா பிஜேபி நின்னா நான் வந்து தேர்தல்ல இருந்தே விளைக்கிறேன் ஈரோடுக்கு சொன்னதா இருக்கட்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், பிஜேபி வெற்றி பெறுவது நல்லதுன்றதும், பிஜேபி தான் சரியா பயணித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதும், இதெல்லாம் வந்து எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? பிஜேபிக்கா திரு ஓபிஎஸ் நிக்க வேண்டாம்னு வேண்டுகோள் விடுத்தது இபிஎஸ்க்காக. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்க. இல்ல சார், இல்ல ஓபிஎஸ் ஆனால் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா? நான் சொல்றது வரலாறு தெரிஞ்சுங்க. திரு இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்ட போது திரு ஓபிஎஸ் போட்டியிட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா இருந்து இரட்டலை சின்னத்தை மீட்டு கொடுத்தது பாஜக.